ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு நாடெங்கும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுறது. இந்த ஹோலி பண்டிகை ஒரு பக்தனோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அதாவது பக்த பிரகலாதாவோட வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சுதான் இது செலிப்ரேஷன் நடக்கிறது. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய பக்தர்களை நேசிப்பவன். அவனுடைய காருண்யம் எப்படின்னா, பக்தர்கள் தன்னை கூட்ட உடனே வந்துருவான். அத நம்ம நரசிம்ம அவதாரத்துல பிரத்யட்சமா பாக்குறோம். ஸ்ரீ நரசிம்மருக்கு நாளை என்பதே கிடையாது. அவர் இன்னைக்கே, இப்பவே, இந்த க்ஷணமே பக்தருக்கு காட்சி அளிப்பார். அந்த மாதிரிதான் பிரகலாதன் வாழ்க்கையில நடந்தது. பிரகலாதனை அவனுடைய அப்பா இரண்யகசிபு பல தடவை கொல்றதுக்கு முயற்சி பண்றார். ஏன்னா அவன் எப்பவுமே ஸ்ரீமன் நாராயணோட திருநாமத்தையே சொல்லிட்டு இருக்கான். அது அவனுக்கு பிடிக்கல. ஒரு தடவை தன்னுடைய சிஸ்டர் ஹோலிகாவை பயன்படுத்துறாரு. எப்படின்னாக்கா, ஹோலிகாக்கு நெருப்பு ஒண்ணுமே அவளை பண்ணாது. அந்த மாதிரி ஒரு வரம் அவளுக்கு. அதனால என்ன பண்றார், பிரகலாதனை அவளுடைய அந்த சிஸ்டர், அதாவது ஹோலிகாவோட மடியில உட்கார வச்சு, நெருப்புல அவளை குழந்தைய மடியில உட்கார வச்சு அவனை மட்டும் அழிச்சுடுற மாதிரி. ஏன்னா இவ்வளவு ஒண்ணும் நெருப்பு பண்ணாது. அப்படி ஒரு முயற்சி. ஆனா பிரகலாதன் பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கான். அதனால பெருமாள் தன்னையே சரணாகதி அடைந்த பிரகலாதனை ஒரு வாட்டியும் காப்பாத்துற. இந்த ஹோலி பண்டிகைக்கு முன்னாள் இந்த ஹோலிகா தகன், அதாவது அந்த கெட்ட குணங்களை, அது ஈவில் அப்படின்னு சொல்றோம், அதெல்லாம் எரிச்சிருவா. அடுத்த நாள் கலர் பவுடர்லாம் தூவி ஸ்வீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அந்த ஈவில்ல ஜெயிச்சதா கொண்டாட்டம். அதாவது இந்த பண்டிகை மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாம் அழிச்சிடணும். அதை நெருப்புல போட்டு அதெல்லாம் அழிச்சுட்டு நல்ல ஹியூமன் பீயிங்ஸா நம்ம வரோம்.